எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்காக இலங்கை முறையில் தயாரிக்கிற பான் தான் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பிளேன் ஃப்ளோர், ஈஸ்ட், பட்டர், சீனி, தண்ணி, உப்பு, இவை தான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 700 கிராம் பிளேன் ஃப்ளோரை இட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சீனி, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இதையும் விட்டு நன்றாக கலந்து விட்டு கொள்ள வேணும். இதன் பிறகு 400 ml தண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி இல்லை, கையில் சூடு பொறுக்கக்கூடிய தண்ணியாக இருந்தால் போதுமானதாக இருக்கும். இதையும் விட்டு கலந்து விட்டபின் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொள்ளலாம். உப்பு சேர்த்து இதையும் கலந்து விட்டு கொள்ள வேணும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இப்படி இதை கலந்து விட்டு கொள்ள வேணும். அதாவது ரொட்டி பதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். இவ்வாறு எடுத்த கலவையை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் எண்ணெயும் சேர்க்கலாம், நான் எண்ணெய் சேர்க்கையில். இதை பிறகு ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு 2 மணித்தியாலம் அப்படி மூடி வச்சு கொள்ளுங்க. இது டபுள் சைஸுக்கு வரும். இவ்வாறு இது டபுள் சைஸுக்கு வந்த பிறகு இது திரும்பியும் எடுத்து நீங்கள் நல்லாக கலந்து விட்டு கொள்ள வேணும். கையால் போட்டு அடித்து கொள்ள வேணும். பின்னர் பான் பேக் பண்ணுற டின்னு எடுத்து அந்த டின்னுக்குள்ளே நீங்கள் ஆயிலை ஸ்ப்ரே பண்ண பிறகு இந்த மாக்கலவையில் எடுத்து நீங்கள் டின்னுக்குள்ளே வச்சு, அதாவது இந்த மாக்கலவையை நீங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். நீட்டாக உருட்டி எடுத்து அதை இந்த டின்னில் வைத்து 1 மணித்தியாலம் அப்படியே நீங்கள் மூடி வச்சு கொள்ளுங்க. மூடி வச்சு கொண்டீங்களானால் அந்த டின்னுக்குள்ளே இருக்கிற மாக்கலவை டபுள் சைஸாக வரும். இவ்வாறு வந்த பிறகு 180 பாகை சீல ஒரு 20-25 நிமிஷம் நீங்கள் அவனில் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் சுவைமிக்க பான் ரெடியாகி வரும். இந்த பானை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து செய்து சாப்பிட்டு மகிழுங்கள். நன்றி.